வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நான் 100 வீடியோ போட்டால் கூட எல்லாரும் நான் அழுக்கோடு தான் இருப்பேன்னு இருக்கிறது. என்னத்துக்கு பால் பொங்க விட்டு அந்த அடுப்பை கழுவிக்கிட்டு தொடச்சிக்கிட்டுங்கிற மாதிரி எல்லாருமே அவங்க உடம்புல இருக்கும்போது அழுக்கு கொஞ்சோண்டா இருக்கும்போதே டிடாக்ஸ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போடுற சோப்பு, நான் குடிக்கிற நெல்லிக்காய் ஜூஸு அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலுமே உள்ளே தான் தேங்கிட்டு இருக்கும். உள்ளே இருக்கிறத வெளியில் எடுத்தால் தான் நல்லது. கொஞ்சமாவது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க உடம்பு மேலே கொஞ்சம் சுயநலமாக நான் என் உடம்பை நல்லா வச்சுக்கணும், நான் சுத்தமாக இருக்கணும், நான் நல்லா இருந்தால் தான் நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு யோசித்தா மட்டும்தான் உங்கள் உடம்பை நீங்கள் சுத்தமாக வச்சுக்க முடியும். சும்மாவே நான் வீட்டில் இருக்கேன், யூடியூப் பார்த்தேன், கண்டதை சாப்பிட்டேன், அதை செஞ்சேன், இதை பண்ணேன், விளக்கெண்ணெய் குடித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் என்றைக்குமே ஒரு ஒரு பாதி வேலை தான். மீதி இங்கே டிடாக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் பாடியை க்ளீனாக வச்சுக்கோங்க. ஆர்கன்ஸ் எல்லாம் புதுசாக சுத்தமாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாவது நிறைய பெண்கள் சுயநலமாக இருங்க. உங்கள் அழகு உங்கள் அகத்தில் இருக்கிறது தான் உங்கள் முகத்தில் தெரியும். ஸோ சுத்தமாக வச்சுக்கலாம். தெரப்பி பண்ணி நல்லா